என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட ஸ்டிக்மாட்டானா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். ஸ்டிக்மாட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பிதுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் தெரிஞ்சிச்சு நிறைய பேருக்கு, குறிப்பாக கேத்தலிக்ஸுக்கு ஸ்டிக்மாட்டானா என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஸ்டிக்மாட்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது அதனுடைய கிரீக் மீனிங் என்னன்னா அச்சு, புண்ணு அப்படின்னா வடுன்னு சொல்றாங்க. அதாவது இயேசுவினுடைய 5 காயங்களை ஒரு சில மனிதர்கள் வரமா வாங்கியிருக்கிறாங்க. அதை தான் ஸ்டிக்மாட்டான்னு சொல்றாங்க. முதல்ல யார் வாங்கினான்னு பார்க்கும் பொழுது சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. அவரை தொடர்ந்து சென்ட் பாதிரே பியோ வாங்கியிருக்கிறாங்க, கேத்ரின் ஆஃப் சியனா வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சில செயின்ஸ் இன்விசிபிள் ஸ்டிக்மாட்டாவும் வாங்கியிருக்கிறாங்க. இதை தான் நம்ம ஸ்டிக்மாட்டான்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. யாரெல்லாம் இயேசு கிட்ட தன்னை முழுமையா ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் இதை வரமா கொடுப்பாரு. இந்த ஸ்டிக்மாட்டான்றது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப வலியும் வேதனையும் நிறைந்தது, ரத்த கசியும். இயேசு எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதே துன்பங்களை மனிதர்கள் அவர்களும் அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டிக்மாட்டான்றது சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது. நாமளும் அது கிடைக்கிறதுக்காக கண்டிப்பாக நல்லாவே ஜெபம் செய்யணும். சரிங்களா?